அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# பேசிக் கான்செப்டில் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். யூனரி, பைனரி, டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டரோட ப்ரிசிடென்ஸ், ப்ரையாரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டரோட அசோசியேட்டிவிட்டி, ரிலேட்டிவிட்டி, லெஃப்ட் அசோசியேட்டிவா ரைட் அசோசியேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆப்ரண்ட் எப்படி எவாலுவேட் ஆகுது, அதோட ஆர்டர் பார்க்கலாம். ஸோ அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் C# சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேட்டர் இன் C# என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டருங்கிறது சிம்பிள்னா என்னென்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்லாஷு, இன்டூ, ஸ்லாஷுங்கிறது டிவைடு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆப்ரேஷன்லாம் எதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஆப்ரண்ட் வச்சு பர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ரேட்டர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரண்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னா வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆப்ரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேல்யூ வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் கான்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டர் எப்படி ப்ரோக்ராமில் கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளும் அதோட வேல்யூ வச்சு தான் கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 இருக்கு. இப்போ 2, 3ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரண்ட்னு சொல்லுவாங்க. இதில் ப்ளஸ் என்ன பண்ணும்போது அது ஆப்ரேட்டர். அது என்ன மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னா அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ இப்போ 2 3 ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னா 5 வரும். C# நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட் வச்சு ஆப்ரேட்டர் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இப்போ யுனரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுனரி ஆப்ரேட்டர்னா ஆப்ரேட்டர் ஒரே ஒரு ஆப்ரண்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும், மைனஸ் டிக்ரிமெண்ட், அப்புறம் ப்ளஸ்ஸு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர். அப்புறம் அசைன் பண்ணுறது, A = 10 வேல்யூ அசைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பைனரி ஆப்ரேட்டர்னா என்னென்னா ஆப்ரேட்டர் 2 ஆப்ரண்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்லாம் A + B, ப்ளஸ்ங்கிறது அடிஷன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்னா பைனரி ஆப்ரேட்டர். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி A = B, கம்பேரிசன், A ≥ B. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஆப்ரேட்டர் 3 ஆப்ரண்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ணிச்சு கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இப்போ ஆப்ரேட்டர் 3 விதமாக எப்படி பிரித்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ 3 விதத்தில் பிரித்தது தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ யுனரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுனரி ஆப்ரேட்டர் C# என்ன சொல்ல வராங்கன்னா ஆப்ரேட்டர் ஒரே ஒரு ஆப்ரண்ட் வச்சு ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை எக்ஸ்பிரஷன்லையோ பர்ஃபார்ம் பண்ணிச்சு, கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. யுனரி ஆப்ரேட்டர் C# என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, நாட் ஈக்குவல் டு, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கேஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர். எல்லா C# யுனரி ஆப்ரேட்டர் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, டிஃபால்ட்டாகவே இருக்கும். எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோ, நம்ம போயிட்டு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பைனரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைனரி ஆப்ரேட்டர்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஆப்ரண்ட் வச்சு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A + B என்ன பண்ணும்போது அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ A + Bயில் AB என்ன சொல்கிறாங்க ஆப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் என்னன்னா ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் A = B கம்பேரிசன் பண்ணுறது, அப்புறம் A ≥ B. ஸோ இதெல்லாம் எதோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா பைனரி ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள். ஸோ பைனரி ஆப்ரேட்டர் ஃபர்தராக 4 பிரிச்சாங்க. என்னென்னா அரித்தமேட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் அரித்தமேட்டிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கால்குலேஷன் பண்ண முடியும் நம்மளால, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதெல்லாம் அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது, greater ஈக்குவல் டு இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது என்னதுன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவாங்க, அண்ட் ஆர் நாட். ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா அண்ட் என்ன பண்ணுன்னா 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா
நம்ம என்ன சொல்லுவோம்னா AND ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு கண்டிஷன் வந்து தப்பாக இருந்து இன்னொன்று வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம். நாட் வந்து இன்டர்சேஞ்ச், ஒன்று ட்ரூவாக இருக்கும்போது ஒன்று ஃபால்ஸாக இருக்கும், ஒன்று ஃபால்ஸாக இருக்கும்போது இன்னொன்று வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். 3 ஆப்ரண்டை வச்சு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். C#ல டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னா கொஸ்டின் மார்க் கோலன் இருக்கும். இன்னொரு பேர் என்ன டெர்னரி ஆப்ரேட்டரோட இன்னொரு பேர் என்னன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெசிஷன் மேக்கிங் ஆப்ரேட்டர். ஸோ இது எதோட ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய லைனில் நீங்கள் கோடிங் எழுதுறதும் ஒரே லைனில் கோடு எழுதுறது தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இஃப் எல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லைனில் கோடு எழுதுவீங்க. அந்த நிறைய லைன் கோட ஒரே லைன்லாம் எழுதுறது எதில் எழுதுவோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் எழுதுவோம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இதனால் என்ன இதாகும்னா டைம் ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி மெமரி ஸ்பேஸும் கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ப்ரெசிடென்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டின்னா என்னன்னா முன்னுரிமை. அதாவது யார் ஹையர் ப்ரையாரிட்டி இருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும். யார் லோ ப்ரையாரிட்டி இருக்காங்களோ அவங்களது வந்து நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது எக்ஸ்பிரஷன்லேயோ இல்லை ஸ்டேட்மெண்ட்லேயோ நிறைய ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A+B/C இருக்குன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எது எவாலுவேட் ஆகும்னா மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட் எவாலுவேட் ஆகும், அதுக்கப்புறம் ப்ளஸ். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து ப்ளஸ்ஸோட ஹையர் ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது மல்டிப்ளிகேஷனோட கம்மியான ப்ரியாரிட்டி. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது A = 2 + 2 × 2 இருக்கு. இப்போ 2 × 2 என்ன வரும், ஃபஸ்ட்டு எதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ 2 × 2 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன ரிசல்ட் வரும்னா 4ன்னு வரும். ஸோ அப்போ 4 வந்து எதோட ஆட் ஆகும்னா அடிஷன் 2 இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதோட ஆட் ஆகி அவுட்புட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும் 6ன்னு இருக்குது. ஸோ 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போது வந்து நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள்லாம் இப்போ பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். அதே இடத்துல வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து எப்படி வந்து ப்ரியாரிட்டி ஆர்டர் வந்து மாறும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் எதுக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்னா ப்ளஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ இப்போது வேரியபிள் A = 2 + 2 வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இன்ட்டு 2ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது 2 + 2. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகி என்ன வரும் 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் எதோட மல்டிப்ளை ஆகும், நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்பிரஷன் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ 4 × 2 என்ன வரும் 8. ஸோ அப்போ அவுட்புட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும் 8. ஆப்ரேட்டர் வந்து சேம் ப்ரிசிடென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அசோசியேட்டிவிட்டி. ஸோ அதில் தான் சேம் ப்ரெசிடென்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம ப்ரெசிடென்ட்ஸோட ரேஞ்ச் பற்றி பார்க்கலாம். ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டு எதுக்கு வந்து டாப் ப்ரியாரிட்டி இருக்குது, எதுக்கு வந்து லோ ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லர் காலமில் இப்போ பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ், ஒய், f(x), a(i), ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரிக்கு தான் முதல்ல நேம் ஆஃப் டெலிகேட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் +x, -x, ≠ x. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க யூனரின்னு சொல்லுவாங்க. X to Y வந்து ரேஞ்ச் வந்து செட் பண்ணுறது. ஸ்விட்சுங்கிறது ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் ஸ்விட்ச் கேஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ x × y, x / y, x modulus y இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மல்டிப்ளிகேட்டிவ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது எவாலுவேட் ஆகும்னா ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகும், அதுக்கப்புறம் டிவைடு, அதுக்கப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும்னா மாடுலஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும்னா x + y ப்ளஸ் தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா x - y. ஸோ அப்புறம் ஷிஃப்ட்டில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் வந்து என்ன பெர்ஃபார்ம் ஆகும்னா ரைட் ஷிஃப்ட். ஸோ ரிலேஷனல் டைப் டெஸ்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு லெஸ் தென் வந்து பெர்ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென், அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஈக்குவாலிட்டியில் x = y வந்து கம்பேரிசன் ஃபஸ்ட் ஆகும், அப்புறம் நாட் ஈக்குவல் டு வந்து நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பூலியன் லாஜிக்கல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, பிட் வைஸ் லாஜிக்கல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆம்பிளசன் ஒய். ஸோ இது நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு வந்து எக்ஸ் ஆம்பிளசன் ஒய் லாஜிக்கல் ஆண்டுக்கு இருக்கு. ஈக்குவாலிட்டிக்கு அப்புறம் லாஜிக்கல் ஆண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா லாஜிக்கல் எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ் பவர் ஒய் கொடுத்தா அது வந்து லாஜிக்கல் எக்ஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும்போது ட்ரூ இல்லை ஃபால்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸ்ஆர் ஒய்னா லாஜிக்கல் பூலியன் லாஜிக்கல் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆம்பிளசன் ஒய்னா கண்டிஷனல் ஆண்ட். ரெண்டு கண்டிஷனல் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, ரெண்டு கண்டிஷனல் சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூவா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, கண்டிஷனல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கண்டிஷன்ல எதனா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் கொஸ்டின் மார்க் ஒய்னா என்ன ஆப்ரேட்டர்னா நல் கொலிசிங் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆருக்கு அப்புறம் தான் என்ன வருதுன்னா நல் கொலிசிங் ஆப்ரேட்டர் வருது. நல் கொலிசிங் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் தான் என்ன வருதுன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்னன்னா சி கொஸ்டின் மார்க் டி கோலன் எஃப். இந்த கொஸ்டின் மார்க் கோலன் வந்தாலே என்ன ஆப்ரேட்டர்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ கொஸ்டின் மார்க் கோலன் வந்தாலே டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் தான் லாஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்குன்னா அசைன்மெண்ட் டு லாம்டா டிக்ளரேஷனுக்கு தான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இப்போ நிறைய ஆப்ரேட்டர்ல சேம் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னன்னா ஆப்ரேட்டர் அசோசியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் இதில் ரெண்டு வகையாக இருக்குது. என்னன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர் எப்படி எவாலுவேட் ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். லெஃப்ட் டு ரைட்ல ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். எதெல்லாம் வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ் சொல்றாங்கன்னா எல்லா பைனரி ஆப்ரேட்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் நல் கொலிசிங் கண்டிஷன் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து ரைட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ இது தவிர்த்து மற்ற என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ நான் என்ன சொன்னேன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும் எவாலுவேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்னா ஏல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா பிராக்கெட்ல ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து எவாலுவேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ரைட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா எந்த ஆர்டர்ல எவாலுவேட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட். ஸோ அப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல் கொலிசிங் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு இருக்குன்னா எப்படி வந்து எவாலுவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ல இருந்து தான் எவாலுவேட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு பிராக்கெட் வரும்னா ஒய் ஈக்குவல் டு ஜெட், அதுக்கு தான் பிராக்கெட் வரும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ரைட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ ஜெட்ல இருந்து எக்ஸுக்கு எவாலுவேட் ஆகும். ஸோ இப்போ பேராந்திசிஸ் யூஸ் பண்ணா அதோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரையாரிட்டியோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பேராந்திசிஸ் யூஸ் பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும்னா இப்போ 13 டிவைடட் பை 5 ப்ராக்கெட்ல 5 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு பியில் இருக்கு. ஏல பார்த்தீங்கன்னா 13 டிவைடட் பை 5 டிவைடட் பை 2 நம்ம இன்டிஜர்ல கொடுத்துருக்கோம். அப்போ ரிசல்ட் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், ஹோல் நம்பர்ல தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ 13 டிவைடட் பை 5 டிவைடட் பை 2னா எப்படி ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 13 ஹோல் டிவைடட் பை 5 ஹோல் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு 1 தான். ரவுண்ட் ஆஃபாக உங்களுக்கு 1.1 சம்திங் வரும், 1.2 சம்திங் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், ரவுண்ட் ஆஃபாக 1ன்னு எடுத்துக்கும். ஸோ ஏன்னா இன்டீஜர் ஹோல் நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணும், பாயிண்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது. சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட்டில் கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக வரும். ஸோ இப்போ இன்ட்டு பி ஈக்குவல் டு 13 டிவைடட் பை பிராக்கெட்ல 5 டிவைடட் பை 2. ஸோ அப்போ 5 டிவைடட் பை 2 தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். 5 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா என்ன வரும், 2.5 வரும். ஸோ அப்போ 13 டிவைடட் பை 2.5 என்ன வரும், 5.2. ஸோ அதை எப்படி எப்படி வந்து எடுத்துக்கிட்டா 6 எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்லாம் ஸோ எப்படி பிரிண்ட் பண்றாங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏல இருக்க என்ன இருக்கோ பி ஈக்குவல் டு பில என்ன இருக்கோ அது பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏல என்ன இருக்கோ நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சது வந்து 1, பில இருக்கிறது வந்து 6.
இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் மொத்தம் 5 இருக்குது. அரித்தமேட்டிக், ரிலேஷனல், அசைன்மெண்ட், லாஜிக்கல், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரிலேஷனல் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண முடியும். அதே மாதிரி கிரேட்டர் தென் இருக்கா, லெஸ் தென் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, அப்புறம் டிவிஷன் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷனல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவிர்த்து என்னென்ன ஆப்ரேட்டர் வந்து C# சப்போர்ட் பண்ணணும்னா பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணும், ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கு, டைப் டெஸ்டிங் ஆப்ரேட்டர், யூசர் டிஃபைன்டு கன்வர்ஷன் ஆப்ரேட்டர்னு இருக்கு, பாயிண்டர் ரிலேட்டட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேட்டர் வந்து இருக்கு. ஸோ இது பற்றி டீட்டெயில் வேணும்னா கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம C# இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற இன்டிஜர் வேரியபிளில் நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், 14 எடுத்திருக்கேன், ஒய்ன்றதுல 48 எடுத்திருக்கேன். இப்போ நான் அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர் வந்து அப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே ஆட் ஆகி என்னவா வரும், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ப்ளஸ்ங்கிறது அடிஷன். ஸோ இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 40யும் 48 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன ஜெட்டில் என்ன ரிசல்ட்டாக கிடைக்கும், 88ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ கீழே இருக்கிற ப்ரோக்ராமில் எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு ஜெட்டுன்றது அசைன் பண்ணுறோம். எதுக்காக வந்து ஜெட் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்னா நம்ம கால்குலேட் பண்ண ரிசல்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஜெட்டில் இருக்கும். ஸோ ஜெட்டில் போயிட்டு தான் நம்மளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிறது என்னென்னா வேரியபிள், அதில் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூ 40, ஒய்ன்ற வேரியபிளில் 48 ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஜெட்டில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஒய் கால்குலேட் பண்ண ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ எக்ஸ் ஒயில் என்ன இருக்கும், 40 இருக்குது, எக்ஸில் 40 இருக்குது, ஒயில் 40 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் என்ன வரும், 88. இந்த 88 எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஜெட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ரைட் லைன். ரைட் லைன் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், 88ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, டிவைடு, மாடுலஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு ஆப்ரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணுறது. ஈக்குவலாக இருக்கா, வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஜென்ரலாக ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து எப்பயுமே ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எதனா ரிலேஷன் டிஃபைன் பண்ணாங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூ கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டிஜர் வேரியபிள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா a = 10, b = 20. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ரிலேஷனல் ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிற ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் ஏல என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ அப்போ 10 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 பார்ப்போம், இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஃபால்ஸ். எதனால் வந்து ஃபால்ஸ்ன்னு வருதுன்னா ஏ வந்து பி வந்து அதிகம், ஏ வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து என்னன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இது வந்து ஏல வந்து 20 கொடுத்துருக்கேன், பியில் வந்து 10 கொடுத்துருக்கேன்னா அப்போது 20 கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம்னா ஏ வந்து கிரேட்டர். ஸோ அப்போ ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கம்பேரிசன் பண்ண முடியும், கிரேட்டர் தெனா இருக்கா, லெஸ் தெனா இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பூலியன் ரிசல்ட் வந்து பூலியனில் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னவா ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டாக இருந்துச்சு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸ் வந்து 10 வச்சிருக்கேன், ஒய்ல வந்து 20 வச்சிருக்கேன். அப்போ ரிசல்ட்டில் வந்து என்ன இருக்கும், கம்பேர் பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ 10 ஈக்குவல் டு 20 பார்க்குறாங்க, இல்லை. ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வரும், ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். இப்போ நான் எக்ஸ் 10 வச்சிருக்கேன், ஒய் 10 வச்சிருக்கேன்னா அப்போ 10 ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஆப்ரண்ட்டுக்கு புதுசாக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம்.
ஸோ எப்படி அசைன் பண்ணுறோம், ஈக்குவல் டு வச்சு அசைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ரேட்டரில் வந்து ஆப்ரண்ட் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டிஜர் வேரியபிளில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து என்ன அசைன் பண்ண போகிறோம், இன்டிஜர் வேல்யூ தான் அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்டிஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போது இன்டி ஏ ஈக்குவல் டு 10. ஏன்றது என்னென்னா வேரியபிள்லாம் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன், புதுசாக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 10ன்ற வேல்யூ போயிட்டு எதில் ஸ்டோர் ஆகும், ஏன்றது ஸ்டோர் ஆகும். ஸோ ஏ என்ன பண்ணும், மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ இது தவிர்த்து என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணோம்னா, ரெண்டு ஆப்ரண்ட்டுக்குள்ள லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். எப்படின்னா அண்ட் ஆர் நாட். ஆண்டுங்கிறதுனா ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பெர்ஃபார்ம் ஆகும். ஆறுங்கிறது ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்புறம் நாட், நம்மளுக்கு தேவையேற்ற மாதிரி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் லாஜிக்கல் ஆப்ரேஷனில் எப்பயுமே எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணோம், பூலியன் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும். எப்பயுமே என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது வரும்னா எரர் சொல்லிட்டு காமிக்கும். இப்போ அண்டுனா என்ன பண்ணுன்னா, ரெண்டு ஆப்ரண்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். எதனா ஒரு ஆப்ரண்ட் நான் ஜீரோ, மற்றொன்று இல்லை, மற்ற ஆப்ரேட்டர் வந்து இல்லைன்னா ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நாட் ஈக்குவல் டு, நாட்டு வந்து ரிவர்ஸ் லாஜிக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, போத் ஆப்ரண்ட் நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ரெண்டுமே நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸில் வந்து 21 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஒயில் வந்து 14 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஏ பூலியனில் தான் ஸ்டோர் பண்ணேன், பூலியனில் தான் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். அப்போ பூலியன் ஏல போயிட்டு என்ன பண்ணுறேன், ட்ரூ ரிசல்ட்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து என்னன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். 21 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 பார்க்குது. 21 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 இல்லை. ஸோ அப்புறம் 21 வந்து கிரேட்டர் தென் 10. ஒரு ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஒரு ஆப்ரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்போ இது என்ன ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்கோம், அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம், டபுள் அண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வரும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கறது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, டெர்னரி ஆப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ரேட்டர் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் நாட் ஈக்குவல் டு அதெல்லாம் வந்து யூனரி ஆப்ரேட்டர். இப்போ லாஸ்ட் நம்ம பார்க்குறது டெர்னரி ஆப்ரேட்டர். இன்னொரு பேர் என்னன்னா டெசிஷன் மேக்கிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கொஸ்டின் மார்க் கோலனோட வந்துச்சுன்னா அது என்ன ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியனில் தான் அதுவும் இது பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் இஃப் எல்ஸில் நிறைய லைனில் கோடிங் கொடுக்குறீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம அந்த கோடிங்கை ஒரே லைனில் கொடுத்துடலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வச்சு தான் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லிட்டு எவாலுவேட் ஆகும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் எக்ஸ்பிரஷன், என்ன கண்டிஷன் கொடுக்குமோ அது கொடுத்துடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கோலன், செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ சி ஷார்ப்ல கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, கண்டிஷன் எது எவாலுவேட் ஆகும், எது ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருந்தால் எவாலுவேட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன் கேஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஆப்ரேட்டரில். ஸோ A = 10 B = 5 ஸ்ட்ரிங் ரிசல்ட். ஸ்ட்ரிங்கில் போயிட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம், ரிசல்ட்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லுவாங்க, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரே இது லைனில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரிசல்ட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோம், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கொஸ்டின் மார்க், எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் ஒய். ஸோ இப்போ எக்ஸ் வந்து 10 கிரேட்டர் தென் 5, ஸோ ட்ரூ. ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இன்டர்வியூக்கு தேவையான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அது பாருங்க. தேங்க்யூ.